குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 119 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ரொம்ப அருமையான வசனம். எங்கேயாவது நீங்க இடறி போயிட்டு மனசோர்வா, ரொம்ப கலக்கமா, பிரிவினையோடு, சோகத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிறீங்கனாக்கா அதுக்கு மருந்தே இந்த வேதத்துல இருக்குது. ஸோ அழகா சொல்லியிருக்கிறது சங்கீதக்காரன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு இந்த வேதத்தை தூக்கி வச்சு படிங்க, அவர்களுக்கு இடரல் இல்லை. எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. எந்த குழப்பமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்குள்ளேயே ரொம்ப ஒரு எரிச்சல் இருக்குதா, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்குதா, உடனே வேதத்தை எடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு வாசித்துட்டே இருங்க. இடரல் எதுவுமே வராது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆண்டவரே. அந்த சமாதானத்தை எங்களுடைய வேலைகளில, எங்களுடைய பிசினஸ்ல, நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது பிள்ளைகள் ஆண்டவரே, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு, போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்கு, வெளி தேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்க கொடுங்க இயேசு சுவாமி. யாரெல்லாம் உடைய வேதத்தை நேசித்து வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்ன தேவனே, இந்த காலை நேரத்துல இந்த ஜபத்தை நாங்கள் இந்த வாக்கு தத்தத்தை உடைய கரங்களில கொடுக்கிறோம். இந்த ஜபத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இடறி போய் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ ஏசப்பா, இந்த நாளில அவங்க வேதத்தை நேசித்து வாசிக்கிட்டோம் ஆண்டவரே. எஸ் சுவாமி, அதனால ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உலகத்துல யாருமே சமாதானத்தை கொடுக்கவே முடியாது ஆண்டவரே. எஸ்ப்பா, அதை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இங்க அங்க ஓடி போயிட்டு அந்த சமாதானத்துக்காக ஆண்டவரே எஸ் சுவாமி ஏங்காதபடி இந்த வேதத்தை எடுத்து வாசித்தாலே எல்லாமே நல்லா கிடைக்கும் என்பதை அவங்க உணரட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாருமே ஆண்டவரே இந்த வேதத்தை தூக்குட்டோம் ஐயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னீங்களே, அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கேயும் போய் தேடாதபடி இந்த நாளில ஒருத்தருக்கும் நீர் உதவி செய்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா. தேசத்துல அநேகர் வேதத்தை நேசிக்கிறவர்களாக மாறட்டும் இயேசு சுவாமி. ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு வசனமும் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வேதத்தை நாங்கள் எடுத்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கேயும் இடறி விழாதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய கரம், உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு 2 வசனமாச்சும், ஒரு 10 வசனமாச்சும் எடுத்து வாசிங்க. வாசித்துக்கிட்டே இருங்க. சமாதானம் தேடிட்டு வரும். இடரல் அடைய மாட்டீங்க. God bless you all. Thank you so much. Have a blessed day.